ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ரத சப்தமி நன்னாள். சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்றைக்கி என்னென்ன செய்யணும், என்ன பூஜை அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நான் போன வருஷமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஒரு 5 விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை கண்டிப்பாக அன்றைக்கி செய்யணும். இதுவும் ஒரு பூஜையில் ஒரு அங்கமாக தான் வரும். இந்த 5 விஷயத்தை எல்லாருமே செய்யணும். அதாவது ரத சப்தமிங்கிறது எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள் தான். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ், ஆன்மீக சம்மந்தமாக நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி வாங்க, இப்போ அந்த 5 முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஸ்நானம் செய்கிற டைம். ரத சப்தமி அன்றைக்கி நம்ம ஸ்நானம் தலைக்கு பண்ணுறச்சே சூரியன் உதயம் ஆகியிருக்கணும். 6:30 மணிக்கு போல் அன்றைக்கி சூரிய உதயம் ஆகிறது. அந்த சமயத்தில் நம்ம குளிக்கிறது தான் நல்லது. அந்த சமயத்தில் நம்ம எருக்கம் இலை இருக்கு இல்லையா, அது 7 ஒருத்தருக்கு 7 எருக்கம் இலை கணக்கு. அதை எடுத்து நல்லா முதல் நாளே எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் லேடிஸாக இருந்தால் அக்ஷதையும் மஞ்சளும் அருகம்புல்லும் வச்சு குளிக்கலாம். ஜென்ஸாக இருந்தால் வெறும் அக்ஷதையும் அருகம்புல்லும் வச்சு குளிக்கிறது விசேஷம். தலையில் 1, கைகளில் 2, தொடையில் 2, கால் பாதத்தில் 2, மொத்தம் 7 கணக்கு வச்சுட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே குளிக்கணும். இப்போது எருக்கம் இலை என்னோடய ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தாமரை இருக்கு இல்லையா, 7 தாமரை எடுத்துக்கொண்டு கூட செஞ்சு குளிக்கலாம் இதே ப்ராசஸில். சரி, இப்போ முதல் விஷயம் இந்த எருக்கம் இலை. எருக்கம் இலைக்கு அர்க்க பத்திரம் அப்படின்ட்டு பேர். சூரியனுடைய சக்தி அனைத்தும் இருக்குது. அதை நம்ம வச்சுட்டு குளிக்கிறதுனால நம்முடைய பாபங்கள் போய் நம்மளோட நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்ட்டு ஒரு தாற்பயம் இருக்குது. அதுக்காக தான் எருக்கம் இலையை வச்சு குளிக்கிறோம். அப்படி குளிக்கிறச்சே சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் வரும், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். சப்த சப்த பிரியே தேவி சப்த லோகேக்க பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத்யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் ச சோகம் ச மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக்க மாதரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானேன மம பாபம் வியபஹோஹய. அடுத்த 2வது விஷயம் என்னென்னா, குளிச்சுட்டு நம்ம சுவாமிக்கு முன்னாடி ரதத்தில் கோலம் போட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ரதத்தில் கோலம் போட்டு நான் இந்த வீடியோவில் கடைசியில் போட்டிருக்கேன். அந்த கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இந்த ஸ்லோகம் சொல்லலாம், இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகமும் சொல்லலாம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய். இதோடு சேர்த்து நம்ம ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகமும் பாராயணம் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் போட்டிருக்கேன். அதையும் பாராயணம் பண்ணுறது 2வது விஷயம். இது ரொம்ப முக்கியம் இந்த பூஜை. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிழக்கு பக்கமாக அடுப்பு பார்த்து இருக்கும்போது நம்ம பாலை காய்ச்சணும். சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்கு பண்ணணும். அதாவது நம்ம நார்மலாக பண்ணுற சர்க்கரை பொங்கல் இல்லாமல் பாலிலே அரிசியை வேக விட்டு, அதாவது கிட்டத்தட்ட அக்கார வடிசல் மாதிரி தான் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி பாலிலேயே வேக விட்டு சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வைக்கணும். அதே மாதிரி கோதுமையும் ரொம்ப உகந்தது. அதனால் கோதுமையில் ஏதாவது ஸ்வீட் பண்ண முடிஞ்சால் கூட நம்ம பண்ணி சூரிய பகவானுக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வைக்கலாம். பூஜை முடிச்சாவிட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். 4வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்க்ய பிரதானம். அன்றைக்கி ஜென்ஸ் மட்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்க்யம் விடணும். இந்த ஸ்லோகம் மேலே போட்டிருக்கேன் இல்லையா, இதை ஒரு தடவை சொல்லி உத்ரணியில் தீர்த்தத்தை எடுத்து இன்னொரு கப்பில் 3 தடவை அர்க்யம் விடணும். 3 தடவை தீர்த்தத்தை எடுத்து விடணும். அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். சப்த சப்தி ரதாரூட சப்த லோக பிரகாஷக திவாகர கிருஹானார்க்யம் சப்தம்யாம் ஜோதிஷாம் பதே திவாகராய நமக இதமர்க்யம் 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 அப்படின்னு சொல்லி 3 தடவை அர்க்யம் விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால
பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கும். 5ஆவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தானம் செய்கிறது. அன்றைக்கி நம்ம எவ்வளவு தானம் செய்கிறோமோ அதை 100 மடங்கு அதிகரித்து கொடுக்குமா. அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், பழங்கள், வஸ்திரம், அதே மாதிரி சாப்பாடு, அன்னதானம் எது செஞ்சாலுமே அது 100 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம நெய்வேத்தியத்துக்கு பண்ண சக்கரை பொங்கலை கூட நம்ம தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வருது. பானு சப்தமின்னு அதுக்கு பேர். ரத சப்தமி அன்றைக்கே தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நம்ம இந்த பூஜையை செஞ்சு ஆதித்ய ஹிருதயம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள், தெரிஞ்ச சூரிய ஸ்லோகங்களாக நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் சொல்லி நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி நம்ம பூஜை செஞ்சு இந்த ரதத்தை வரைஞ்சி அதுக்கும் நம்ம பூ அலங்காரம்லாம் பண்ணி சூரிய பகவானை வேண்டினோன்னா நமக்கு நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. சூரிய பகவான் ஆரோக்கியத்துக்கு அதிபதி. அதனால் அன்றைக்கி அனைத்து வளன்களையும் நம்ம பெறணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த ரதத்தோட இது இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு சக்கரம் கொண்ட ரதம் இது. இதை நம்ம வரைஞ்சி பூஜை அறையில் இதற்கும் நம்ம சந்தன குங்குமம்லாம் இட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணி நம்ம சொல்கிற ஸ்லோகங்கள் சொல்லி சூரிய பகவானை வேண்டி அனைத்து நலன்களையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பார்க்குறதுக்கு எளிதாக இருக்கும். சரி, இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.